ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் இந்த ஹிந்தியோட ஸ்வதந்திரதா அப்படின்ற இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இஸ் கஹானி में यह बताया गया है कि स्वतंत्रता अनमोल होती है. இந்த மாதிரி இந்த பாடத்தோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது. அதாவது சுதந்திரம் என்பது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது கூட நோ காம்ப்ரமைஸ், அதாவது எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் விசேஷ்தா ஹமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை 2 4 5 8 பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் விசேஷ் இங்கே கீழே இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு முதல்ல படிச்சிடலாம் நம்ம. चित्र देखकर विशेषण युक्त शब्द बताओ और उनको उनका वाक्यों में प्रयोग करो. ஓகே, இதில் கீழே கொடுத்துருக்குற இந்த பிக்சரை பற்றி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா. அந்த சென்டென்ஸில் என்ன இருக்கணுமா, விசேஷன் யுக்த அப்படின்னா இந்த ஹிந்தி வேர்டு உங்களுக்கு இதில் தமிழோட இந்த இதுக்கு ஒரு அர்த்தம் வந்து உரிச்சொல் அல்லது பெயரடைன்னு சொல்கிறோம். சரி, அந்த உரிச்சொல்லை பயன்படுத்தி இந்த எல்லா வாக்கியங்களையும் எல்லா இந்த கொடுத்துருக்குற படங்களில் ஒரு வாக்கியங்கள் நம்ம எழுதணும். ஓகே, இந்த படத்தில் நீ பார்த்தோன்னே உனக்கு தெரியும் என்னென்ன அதோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் நீங்கள் மீனிங் எங்கேயுமே நம்ம கருப்பாக பார்த்துக்க மாட்டோம். அப்படின்னா இதில் நம்ம அந்த கலரை குறித்து ஒரு உரிச்சொல் இதில் இந்த வாக்கியத்தில் எழுதலாம். அதே போல் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே சில இதுகளை அவங்களே இதை தான் எழுதணுன்ற மாதிரி பிக்சர்களை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முதல்ல நோட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் ஒரு மீன் இருக்குது, அதுக்கடுத்தால இங்கே இருக்கிற படங்கள் எல்லாம் பாருங்கள். இதை வச்சு டீச்சர் உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உரிச்சொல் வர்ற மாதிரி அதில் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸுகள் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இப்போ பார்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற பிக்சர்களை நான் சொல்கிறேன் உனக்கு. அதுக்கடுத்தால அந்த வாக்கியங்களை நம்ம பார்த்துடலாம். ஓகே, முதல்ல மீன் இருந்தது இல்லையா, அதிலோட உரிச்சொல் நம்ம பயன்படுத்தி எழுதணும்னா காலி மச்சிலி பஹுத் சுந்தர் ஹே. அங்கே மச்சிலி இருந்துச்சு, அதில் காலி அப்படின்ற இதை நம்ம உரிச்சொல்லை எடுத்து போட்டிருக்குறோம். ஓகே, அதுக்கடுத்து குலாப் ஃபூல் ஹே, அங்கே ஒரு சிகப்பு குலாப் ஃபூல் இருந்துச்சு, அதில் சுகந்தித் அதாவது மனம் மிக்க குலாப் ஃபூல் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உரிச்சொல் நம்ம இங்கே அடைச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து சப்ஜி மே ஸ்வாதிஷ்ட மசாலா டாலியே. ஸ்வாதிஷ்ட அப்படின்றது இங்கே இதில் விசேஷன் யுக்த வார்த்தை, அதாவது உரிச்சொல். இதில் வந்து உனக்கு இங்கே கொடுத்துருக்குற பிக்சரில் பாரு, அந்த இதில் பாஜியில் அதாவது இந்த காய்கறியில் நம்ம போடுறாங்களே அதில் சுவாதிஷ்ட மசாலாவை ஆட் பண்ணுறாங்க. சுவாதிஷ்டன்னு என்ன செய்யும், சுவை கூட்டுற அந்த மசாலாவை. அதுக்கடுத்து இங்கே பாரு, தூத் 1 லிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கா. இப்போ அந்த இதில் நீ ஏக் அப்படின்றது தான் நீ என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி இங்கே வார்த்தைகளை இந்த வாக்கியத்தில் இணைச்சி எழுதணும். 1 லிட்டர் தூத் கி தைலி ஹே, அந்த இது ஏக்கு. அப்போ இதில் வந்து இந்த உரிச்சொல்லில் எண்ணெய் குறிக்கிற உரிச்சொல், அதுக்கடுத்தால அந்த எதை நீ பார்க்குறீங்களோ அதோட குணத்தை குறிக்கிற உரிச்சொல் அப்படின்னு 2 நம்ம எழுதலாம். ஓகே, அளவு பெயரடைன்னு இருக்குது, அதுக்கடுத்தால எண் பெயரடைன்னு இருக்குது, ஒரு வண்ண பெயரடை, வண்ண உரிச்சொல், வண்ணத்தை குறிக்கிற உரிச்சொல்னா காலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதில் நீ லால் குலாப் ஹேன்னு எழுதலாம். சரி, இங்கே காலின்னு இருக்கிறதுனால இதில் வேறு ஒரு உரிச்சொல் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறேன். அதை போல் இங்கே சப்ஜி में स्वादिष्ट मसाला डालिए, 1 लीटर दूध की तैली है. அதுக்கடுத்தால 3 விஜேதா यहाँ खड़े हैं. 3 விஜேதானா இங்கே இருக்கவர் 1 2 3, இந்த 3 வெற்றியாளர்கள் இங்கே கடை அதாவது நிற்கிறாங்க, அதை குறிக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது 3 அப்படின்றது எண் பெயரடை, அது எண்ணெய் குறிக்கிற உரிச்சொல். அதுக்கடுத்தால இங்கே 10 பெண் இருக்குது, அதை வச்சு ஒரு வாக்கியம் நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகே, இங்கே என்ன எழுதியிருக்குது, இஸ்மே பூரே 10 பெண் ஹே. ஓகே, அந்த 10 அப்படின்றது எண் பெயரை எண்ணெய் குறிக்கிற உரிச்சொல், அதனால் அங்கே 10ன்றதை இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியமாக வச்சுருக்குறோம். அதுக்கடுத்தால இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புக் இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு பேசேஜை சுட்டி காட்டுறாங்க. இப்போ இதை குறிக்கிற மாதிரி ஒரு உரிச்சொல் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் நம்ம எழுதியிருக்கிறோம். ஏக் வியக்தி புருஷ்டகா பஹலா பரிச்சேத் திகாத்தா ஹை. பஹலானா முதல், அந்த பேராகிராஃபை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அந்த பகுதியோட அந்த பக்கத்தோட முதல் பேராகிராஃபை காட்டுறாங்க. ஓகே, அதை சொல்லி ஒரு விசேஷன், அதாவது விசேஷன் யுக்தனா ஒரு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே என்ன செஞ்சுருக்கு, மலை மேலே ஒரு மரம் இருக்குது, அதை குறிக்கிற மாதிரி
லாஸ்ட்டில் ஒன்று பார்த்துடலாம். பர்வத் பர் படா விருக்ஷ ஹை. பர்வத் பர் படானா ரொம்ப பெரிய விருக்ஷ ஹை. அப்போ இது என்னது? பண்பு பெயரிடை. அதாவது அந்த இதோட குணத்தை குறிக்கிற ஒரு சொல்ல இருக்கிறதுனால பண்பு பெயரிடை. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் போக போக பெரிய பெரிய கிளாஸில் போகும்போது இதை பற்றி படிச்சுக்குவீங்க, படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போதைக்கு இதில் இருக்கிறது சிம்பிளாக இருக்கிற இந்த இதுகளை நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோங்க, உங்களோட நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பாஸ் பண்ணிவிட்டு நீ அதுக்கப்புறமா காப்பி பண்ணு. ஓகே, இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். சுதந்திரதா அப்படின்ற இந்த பாடத்தை. இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சுதந்திரத்தானா உங்களுக்கு ஏற்கனவே நான் மீனிங் சொல்லிட்டேன், சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி மாஹக்கி டண்டபரி ஏக் சுபா. ஜனவரி மாதத்தோட ரொம்ப குளிர்ச்சியான அல்லது ரொம்ப டண்டாவாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலை நேரம். घने जंगल के बीच खड़े बूढ़े बरगद की फुंगी पर एक बूढ़ा तोता गुनगुनाती धूप सेंक रहा था. ஒரு கனே ஜங்கல்னா பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் இருக்கிற நடுவில் இருந்த ஒரு மரம் இருக்குது, பர்கத்தோட மரம், ஆலமரம். அந்த இதில் வந்து ஒரு வயதான கிளி தன்னோட உடம்பை சூடுபடுத்திக்கிறதுக்காக வெயிலில் நின்று அதை சூடுபடுத்திக்கிட்டு இருக்குது, உடம்பை அதோட சூடு ஏற்றிக்கிட்டு இருக்குது. சாரே சோட்டே பச்சே ஆஸ்பாஸ் ஹீ கேள் ரஹே. அது பக்கத்துலவே எல்லா சின்ன சின்ன குழந்தைகள்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே சின்ன சின்ன கிளிகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குது. आसमान में उड़ते हुए गैस के लाल पीले गुब्बारों को देख एक हल्की मुस्कान उसके चेहरे पर आ गई. அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்த லால் பீலேனா உனக்கு தெரியும் கலர்கள். அது குப்பாரோன்னா ஃபுகா, பலூன்கள் வந்து வானத்தில் பறந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இந்த சின்ன கிளிகள் இருக்கு இல்லையா, சின்ன கிளியில் இந்த பெரிய கிளிக்கு, இந்த வயதான கிளிக்கு ஒரு சின்ன சிரிப்பு முகத்தில் வந்துச்சு. பாஸ்மே கேள் ரஹே தோத்தேக்கே பச்சேனே இஸ்கா காரண் ஜான்னா சாஹா. பக்கத்தில் விளையாட்டுருந்த அந்த சின்ன கிளிகள் எல்லாம் இந்த சிரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினாங்க. பூடா தோத்தா கஹனே லகா. அந்த வயதான கிளி சொல்ல ஆரம்பிச்சது, பேட்டே பஹுத் சால் பஹலே கி பாத் ஹை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. ஷாம் ஹோனி கூத்தி, சாயங்காலம் ஆக இருந்துச்சு. ஹம் சபி சங்கி சாத்தி, அதாவது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பனே கரோங்கி और लौट रहे थे. எங்கள் வீடுகளுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். கேஸ் வரே குப்பாரோங்கா குச்சா, காற்றடைச்ச அந்த பலூன்களோட ஒரு கொத்து ஹமாரே கரீப் சே குசர் ரஹா தா, எங்கள் பக்கத்துலவே அது கடந்து போச்சுது. கி அச்சானக் மீரா ஏக் தோஸ்த் என்ன பண்ணிச்சான், தோஸ்த்னே ஷராரத் கர்த்தே ஹுவே, அதை சேட்டை பண்ணதில் मुझे धक्का दिया, என்னைய வந்து தள்ளி விட்டுச்சு. और मैं बुरी तरह से गुब्बारों की डोरियों में उलझ गया. அதாவது அது தள்ளி விட்டதில் இது வந்து அந்த குப்பாராவில் இருந்ததில் நூல் அதுக்குள்ளே போயிட்டு சிக்கிக்கிட்டு, ரொம்ப கம்ப்ளீட்டாக அது எடுக்கவே முடியாத அளவுக்கு சிக்கிக்கிட்டு. லா கோஷிஷ் கர்னிக்கே பாத் பி, ரொம்ப ட்ரை பண்ண அப்புறம் இன்னும் பல விதமாக முயற்சி பண்ண பிறகு கூட மே அப்னே ஆப்கோ சுடா ना पाया, என்னால் விடுவிச்சிக்கவே முடியல. मैं हवा के झोंकों के साथ गुब्बारों के सहित दूसरी दिशा में बहने लगा. அந்த காற்றடிக்கிற திசையில் அந்த பலூனோட சேர்ந்து நானும் வேறு திசைக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த திசையில் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். मेरी चोंच पैर और पंख अपने आप को छुड़ाने की कोशिश में पूरी तरह लहूलुहान हो गए थे. धीरे धीरे शाम गहराने लगी. அப்படியே மெல்ல மெல்ல சாயங்காலம் ஆக ஆரம்பிச்சது. गुब्बारों की हवा भी कम होने लगी. பலூனில் இருந்த காற்றும் குறைய ஆரம்பிச்சது. और अंत में गुब्बारों के साथ मैं शहर की, அதாவது அந்த கடைசியில் அந்த பலூனோடு சேர்ந்து मैं शहर की घनी बस्ती के पीपल वृक्ष की फुंगी पर जा टिका. அந்த நகரத்தில் இருந்த பீப்பல்னால் உனக்கு தெரியும் இல்லையா, அரச மரத்தோட அந்த மரத்தில் போயிட்டு நான் வந்து கடைசியில் அந்த பலூனோடு சேர்ந்து விழுந்துட்டேன். மே டோரியோமே ஃபசா அசஹாய ஹோ சுக்காத்தா, எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அந்த கயிறு அல்லது நூலில்
சிக்கிக்கிட்டதுனால நான் ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரே தோஸ்தோனே மேரா சாத் சோடு தியா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட வரல, அவங்க என்னோடய சாத்னா என்ன விட்டுட்டாங்க. மோன்டோ நாமக் ஏக் லடுக்கா தீஸ்ரி மன்சில் பர் ரஹதா தா. மோன்டோ அப்படின்னு ஒரு பையன் 3வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்தான், அந்த ஃப்ளோரில் இருந்தான். ஜஹா சே பீப்பல் கே பேட் ஆர் உஸ் பர் ஃபன்சி முச்பர். அங்கேருந்து இவன் என்ன செஞ்சானா, அந்த மோன்டோ பார்த்தானா பீப்பல் ட்ரீயில், அதாவது அந்த அரச மரத்தில் மாட்டிட்டு இருக்கிற எண்ணெயும் அந்த எல்லாத்தையும் அது கூட சேர்ந்துருக்கிற எல்லாத்தையும் அவன் பார்த்தான். உஸ்கி நज़र आ गई. என்ன பார்த்தான், உஸ்னே घर में पिता से मुझे छुड़ाने को. வீட்டில் போயிட்டு அப்பாக்கிட்ட என்ன சொல்லுறான், என்ன விடுவிக்கிறதுக்காக சொல்லுறான். पिता ने देखा बचाना आसान काम नहीं है क्योंकि वृक्ष की फूंगी पर आसानी से पहुंचा नहीं जा सकता था. அவங்க அப்பா பார்க்குறாரு, இந்த கிளைக்கு வந்து அவ்வளோ எளிதில் வர முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. बहुत सोच विचार के बाद उन्हें एक उपाय सूझा. ரொம்ப என்ன சொல்கிறது, திங்க் பண்ணக்கப்புறமா, நிறைய யோசனைகளுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. வஹா பேட் ஜஹா கடா தா. அந்த மரம் எங்கே நின்றுச்சோ உஸ்கே நீச்சே, அதுக்கு கீழே 4 தீவாரி தீ, 4 சுவர் இருந்துச்சு. ஜிஸ்பர் காஞ்ச் லகைதே, அதில் கண்ணாடி மேலே வைப்பாங்களே காம்பவுண்ட் வாலுக்கு மேலே, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏக் और கந்தே பானி கா நாலா. ஒரு பக்கத்தில் கந்தா பானின்னா என்னது, கட்டார் அந்த போய்கிட்டு இருக்குது. बह रहा था तो दूसरी ओर कचरे का बड़ा सा कूड़ादान था. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பெரிய கச்சடா டப்பா வச்சுருந்தாங்க. मोंटू के पापा ने लंबी सी रस्सी उस डाल पर फेंकी. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய நீளமான கயிறை அந்த மரத்தை நோக்கி வீசுகிறாரு. और नीचे की और खींचते हुए कहा कि கீழே நோக்கி அதை இழுத்துக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாரு, அப் ஹம் தும்கோ பச்சா ஹி லேங்கே. இப்போ நாங்கள் உன்னைய காப்பாற்றியே தீருவோம். மே டூட்டி ஹுயி டால் கே சாத். அந்த உடஞ்ச கிளையிலேருந்து கூடேதான் மே ஆகிறா. அந்த கிளை ஒன்று அவ்வளோ பெருசாக இருந்திருக்குல்ல, சின்ன கிளைனால ஈஸியாக உடஞ்சிருக்குமா இருக்கும். அது கீழே கச்சடால டப்பாவில் வந்து விழுந்துட்டான். மேரா ஜான் பச்கயி, என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. मोंटू के पिता जख्मी हालत में मुझे घर ले आए. காயங்களோட என்னைய வீட்டுக்கு அதாவது எடுத்துகிட்டு போனார். மரம்பட்டி கி, அதாவது அதுக்கு காயங்களுக்கு மருந்து போடுறாரு. और पिंजड़े में रख दिया. அப்புறமா கூண்டில் வச்சுட்டாரு, அடைச்சி வச்சுட்டாரு. मुझे बड़ा दुख हुआ. எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. मैंने ना पानी पिया. நான் வந்து தண்ணி குடிக்கல. और ना ही चोंच में दाना लिया. என்னோட அழகு வச்சு ஒரு தானியம் கூட நான் எடுக்கலை. मोंटू ने रात में पिताजी से 15 अगस्त का महत्व पूछा. 15 அகஸ்டோட அந்த ஆகஸ்ட் 15 அதோட மகத்துவம் என்னது, அதோட முக்கியம், அதோட பெருமை என்ன அப்படின்றத பற்றி அவன் கேட்டான். பிதாஜி ने कहा, அவங்க அப்பா சொல்கிறாரு, कि स्वतंत्रता यानी आज़ादी. சுதந்திரத்தா அப்படின்னா அது வந்து என்னது, சுதந்திரம் என்பது ஒரு விடுதலை. அர்த்தாத் அப்னி இச்சானுசார், அதாவது நம்மளோட விருப்பப்படி ஹர் காரிய, இந்த ஒரு செயல்களையும் கர்ணிக்கு சுவிதா, செய்கிறதுக்குள்ள சுவிதா அப்படின்னா வசதி அப்படின்னு சொல்கிறாரு. मोंटू ने सवाल किया कि क्या यह आज़ादी सभी के लिए होती है. இவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அவன் கேட்குறான், எல்லாருக்கும் இந்த இது பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு. பிதானே பத்தாயா கி, அவங்க அப்பா சொல்கிறாரு, यह सबका अधिकार है, இது எல்லாரோட உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. दूसरे दिन सुबह मोंटू मेरे पिंजड़े के पास आया. அவன் வந்து அடுத்த நாள் அந்த கிளி அடைச்சி வச்சுருக்குற அந்த கூண்டு பக்கத்தில் வர்றான். और उसने कहा, அவன் என்ன சொல்கிறான், कि देखो मित्र, பாரு ஃப்ரெண்டு, तुम जल्दी से ठीक हो जाओ, நீ சீக்கிரமே சரியாயிடு. तो मैं तुम्हें शीघ्र ही आज़ाद कर दूँगा, உன்னைய நான் சீக்கிரமே விடுதலை செஞ்சிடுவேன்.
मुझे मोंटू की बात समझ में आ गई थी எனக்கு அவனோட பேச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இதுக்கு எதுக்கு சமஜ்கிமே ஆகி இது என்ன பண்ணும் இப்போ அது தண்ணி குடிக்கும் அதுக்கப்புறமா தானியங்களை சாப்பிடும் அப்போ தானே அது சரியாகும் சீக்கிரம் அதனால் இதை புரிஞ்சதுனால அதை செயல்படுத்தி காட்டுது कुछ दिनों बाद 15 अगस्त கொஞ்ச நாள் கழிச்சு 15 அகஸ்ட் 15 வருது சுபோ மோன்ட்டு நயே ஜூத்தே பெஹனே அவன் புது ஷூவை போட்டுட்டு ஹாத்துமே திரங்கா லேக்கர் கையில் அந்த மூவண்ண கொடியை ஏந்தி கொண்டு பாட்ஷாலா சலாகயா பள்ளிக்கூடத்துக்கு போனான் ஜாத்தே போகிற சமயத்தில் மோன்ட்டுனே அப்பனா வாதா பூரா கியா அப்படின்னு என்ன அர்த்தம் போகும்போது மோன்ட்டு வந்து தன்னோட அந்த வாதான என்னது அவன் ப்ராமிஸ் பண்ணாலே அந்த இதை பூரா கியானா என்ன செஞ்சான் பூர்த்தி செய்தான் ஓகே இந்த பாடத்தை உங்களுக்கு கேள்வி பதில்கள் எதுவுமே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த இதில் உங்களுக்கு கேள்வி பதில்கள் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சப்த வாட்டிகா அப்படின்னு ஒரு 3 அர்த்தங்கள் கொடுத்துருக்கு ஃபுங்கினா டால்கா ஜிரானா ஒரு பிரான்ச்சு அப்புறம் கனானா கெஹரா கோஷிஷ்னா பிரயத்னா அப்படின்னு அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தல முஹாவரான்னு பாரு இதில் லஹுலுஹான் ஹோனா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருச்சு இல்லையா இந்த பாடத்தில் அதில் பூரி தராசே ஜக்மி ஹோனா பூரி தரஸ் ஜக்மினா என்னது காயம் அடைகிறது அதான் லஹுலுஹான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே பூரி தரசு ஜக்மி ஹோனா அப்படின்ற பெரிய வார்த்தையை எழுதுறதுக்கு பதிலாக லஹுலுஹான் ஹோனா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிரும் அதுக்கு கூட அர்த்தங்கள் புரிஞ்சு வந்துடும் பாரு விராம் சின்ன அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சொல்லிட்டேன் நிறுத்தற்குரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இந்த பேசேஜில் போடணும் காபூலி வாலைனே பூச்சா बिटिया अब कौन सी चूड़ियाँ चाहिए मैंने अपनी गुड़िया दिखाकर कहा मेरी गुड़िया के लिए अच्छी सी चूड़ियाँ दे दो जैसी लाल नीली पीली இந்த மாதிரி இது வந்து அனுச்சேத அந்த பேசேஜ் வந்து காபூலி வாலா கஹானி சே ஹை அந்த மாதிரி ஒரு பாடத்தில் வந்து இருக்குது இந்த இடத்துல டீச்சர் நிறுத்தக்கூடியவர்கள் எங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இதை பார்த்து எழுதிக்கோங்க அப்புறம் இது எதுக்காக இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து நேரடியாக சொல்லுறது இல்லையா அதனால் இந்த இடத்துல இந்த ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் நம்ம என்ன செய்யணும் போடணும் ஓகே இது கேள்வி அடையாளத்தை நம்ம கேள்வி அடையாளம் தெரியும் எங்கே உனக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போல் இதை சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னா அங்கே இந்த மாதிரி அடையாளப்படுத்தணும் அப்புறம் இடையில இந்த கலர்கள் அல்லதுனா ஒரே மாதிரி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னா அதுக்கு இடையில நம்ம இப்படி கம்மா அடையாளப்படுத்தணும் ஓகே இதுதான் இந்த இடத்துல உள்ள விளக்கம் இப்போ இந்த பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறத இங்கே ரீடு பண்ணுங்கள் அப்புறம் கீழே வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க லிப்பியந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க அதாவது வேறு ஒரு பாஷையில் லிப்பியந்திரன்னு இப்போ இங்கிலீஷில் எழுத சொல்லியிருக்காங்க இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் உள்ளதை நான் சரி இங்கிலீஷில் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறேன் இதை அப்படியே புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா இதோட இந்த பாடம் முடிவடையுது பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே இது பாடத்தை 4-5 தடவையாவது குறைஞ்சது நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணும்போது என்ன மெத்தடில் ரீட் பண்ணுறதுன்னு டீச்சர் சொல்லி கட்டணும் இல்லையா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வேறு ஒரு பாடத்தில் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்